கொடுக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பேச போகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும். பரிசுத்தாவிய பலனை கொண்டு என் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவா நாமத்திலே ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்லது. ஆமென். நாம் இந்த வேளையிலும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் சொற்பமான ஜனங்களாய் இருக்கலாம், நாம் அற்பமானவர்களாய் இருக்கலாம், நாம் நினைக்கப்படாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை இதுதான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது சாதாரணமா இல்லை. எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கை, இந்த தைரியம் நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலையை நம்மை கலங்கடிக்க முடியாது. ஏன்னா அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களின் இருதயத்தையும் பார்க்கிற செய்திகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பீராக. அல்லேலூயா. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். இங்கே கர்த்தர் எப்படியா இருக்கிறாரா? நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் எந்த சூழ்நிலையை கண்டு நாம் கலங்க தேவையில்லை. நமக்கு இருக்கிற ஒரு தைரியம் அதுதான். நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் அதான் சொல்லியிருக்கிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்ன்றது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. எப்படிப்பட்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிற தேவன். அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையை கண்டு நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, துவண்டு போக தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசாயா 37ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏசாயா 37:36, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரை
உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்ப இங்க நீங்க பார்க்கும்போது உனக்காக வழியெல்லாம் உனக்காக தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார் சொல்ல என்ன சொல்லியிருக்கு? தூதர்களுக்கு. அப்ப நிச்சயமா நம்ம கூட இருக்கிறது ஒண்ணுத்துக்கு மேற்பட்ட தூதர்கள். அப்ப நம்ம கூட கண்டிப்பா ஒரு 2 தூதர்களாவது ஆண்டவர் வச்சிருப்பாரு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் தான். அப்ப இந்த இடத்துல நம்ம கூட எவ்வளவு பேர் பார்க்க பாருங்க இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் தான். இப்ப நம்மை காட்டிலும் 2 மடங்கு தூதர்கள் கூட்டம் இங்க இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்ப நம்மை சுற்றிலுமாய் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். நம்மை காட்டிலும் தூதர்கள் கூட்டம் அவருடைய சமூகத்திலே அதிகமாய் காணப்படுகிறது. அப்ப நாம ஆராதிக்க ஏதோ சொற்பமானவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய தூதர்களை அனுப்பி நாம் நிறைவாய் அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்ம இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இங்கே அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியா தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் எதை குறித்தும், எந்த சூழ்நிலை குறித்தும், எந்த மனிதனை குறித்தும், எந்த நெருக்கடிகளை குறித்தும், எந்த போராட்டங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீர்களானால், தானியேல் 4:30 இது சொல்றது யார் தெரியுமா? சொல்றது யாரு? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய மிகப்பெரிய ராஜா. ஆண்டவர் அதை எரேமியாவில் நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத யூத ஜனங்கள், அவர்களை யாருடைய கருத்துல கொடுக்கிறார் என்று சொன்னால் நேபுகாத்நேச்சார் இடத்துல. அந்த இடத்துல நேபுகாத்நேச்சாரை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் சொல்கிறார். அவனுக்கு அவனுடைய கரத்துல நான் எல்லா பராக்கிரமத்தையும் நான் கொடுத்து விட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு போவான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போன போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை அவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சகல வல்லமைகளை கொடுக்கிறார், சகல பராக்கிரமத்தை கொடுக்கிறார், சகல மேன்மைகளை கொடுக்கிறார், சகல மகிமைகளை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த நேபுகாத்நேச்சாருடைய கரத்திலே கொடுத்து அவருடைய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை மகிமைப்படுத்துகிறார். அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் எல்லா பராக்கிரமும் வல்லமையும் மேன்மையும் கொண்டவனாய் அவன் கொண்டிருக்கும் பொழுது அவன் மகாபெரிய பாபிலோன் என்ற அந்த தேசத்தை என்ன பண்றான்? உருவாக்குகிறான். மகா பாபிலோன். அந்த நாட்டில் மிக பராக்கிரமம் நிறைந்த தேசம், அது வல்லமை நிறைந்த தேசம், வல்லமைகள் நிறைந்த தேசம். அப்படிப்பட்ட மகாபெரிய கட்டடங்கள், மகாபெரிய பெரிய பெரிய கோட்டைகள் நிறைந்த இடம் தான் அந்த பாபிலோன். இதை கட்டுகிறான் அந்த நேபுகாத்நேச்சார். இதை அவன் உருவாக்கின பிறகு அவன் தன்னுடைய அந்த மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறான். தான் கட்டின அந்த மகிமை அவன் பார்க்கும் பொழுது அப்பொழுது அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்னன்னு சொல்லிட்டு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்போ இங்கே இந்த நேபுகாத்நேச்சார் தம்முடைய வல்லமை அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல மேன்மை பாராட்டுகிறான். அந்த இடத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை மேன்மை பாராட்டுகிறான். அந்த இடத்துல தன்னுடைய தேசத்தின் மகிமை குறித்து அவன் என்ன செய்கிறான்? மேன்மை பாராட்டுகிறான். அவன் இப்படியாய் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய தேசத்தின் மகிமையையும் அவன் மேன்மை பாராட்டுகிற அந்த வேளையில கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை கீழே தள்ளினார். அவனை அந்த மகிமையிலிருந்து கீழே தள்ளி மகிமையான மனிதனை, மகிமையான ராஜாவை ஒரு மாட்டின் சாயலுக்கு என்ன பண்ணிட்டாரு? அவனை உண்டு பண்ணிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்கே அந்த வார்த்தை பார்க்கும் பொழுது 32ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம்.
1 இருந்து. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளுமாறு 7 காலங்கள் உன்னை கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளக்குகிறது. இங்கே ஆண்டு என்ன பண்றாங்க? இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நீங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நீ இந்த பராக்கிரமத்தை மேன்மை பாராட்டினபடினாலே, உன்னுடைய பலத்தை மேன்மை பாராட்டினபடினாலே, உன்னை மேன்மை பாராட்டினபடினாலே, நான் என்ன செய்ய மனுஷனின் சாயல் என்ன பண்ற வெளியின் மிருகங்களோட நீ என்ன பண்ணுவ? சஞ்சரிப்பாய், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ராஜா! ராஜாவுக்கு சாப்பிடுறதுக்கோ, ராஜாவுக்கு வாழறதுக்கோ, ராஜாவுக்கு மகிமையா இருப்பதற்கு எவ்வளவு காரியங்கள் இருப்பது. கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவனை எங்க தள்ளிட்டாரு? கீழே தள்ளிட்டாரு. மாடுகளை போல அரண்மனையில விதவிதமான பழங்கள் இருக்கிறது, விதவிதமான ஆகாரங்கள் இருக்கிறது. ஆனா அவனுக்கு ஆண்டு கொடுத்தது என்ன தெரியுமா? என்ன கொடுத்தாரு? புல்ல கொடுத்தாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. ஆனா மகா பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார் புல்ல சாப்பிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா புலிய கூட புல்ல திங்கிறதுக்கு என்ன செய்வார்? அவர் செய்ய வைப்பார். அப்ப ஆண்டவர் அந்த மகிமையை அவனை தள்ள வைக்கும் போது என்ன நடக்குதுங்க? அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ மகிமைக்கும் மேன்மைக்கும் பராக்கிரமத்துக்கும் வல்லமைக்கும் உரிய ஒரே ஒருவர் யாரு? ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. அவன் நினைச்சா எவரையும் தூக்க முடியும். அவன் நினைச்சா எவரையும் தூக்கி தரைமட்டமாய் போட்டு என்ன பண்ண முடியும்? புல்ல தின்னவும் வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் அவ்வளவு இதை விட நமக்கு ஒரு பெரிய உதாரணம் வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் அவ்வளவு பெரிய மகா பெரிய பாபிலோனுக்கு, உலகத்திலே மகா பெரிய நகரம், அந்த பாபிலோனுக்கு ராஜாவா இருந்தவனையே கர்த்தர் என்ன செய்யறாரு? கீழே தள்ளி மாடு மாதிரி புல்ல தின்ன வைக்கிறாருன்னு சொன்னா, அப்ப யார் என்ன மேன்மை பாராட்ட முடியும்? இல்லையா? யார் என்ன பராக்கிரமத்தை வெளிப்படுத்த முடியும்? யார் என்ன வல்லமை வெளிப்படுத்த முடியும்? கர்த்தர் செய்ய நினைச்சா அவர் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எதையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷங்க எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. நான் அதை மாத்திடுவேன், நான் இதை திருப்பிடுவேன், நான் இதை புரட்டிடுவேன், எதுவுமே என்ன பண்ண முடியாது மனுஷங்களால. ஒன்னும் செய்வேன். கர்த்தர் மாத்திரமே சகல பராக்கிரமத்துக்கும் உரியவர். அதனாலதான் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப பயங்கரமான பராக்கிரமசாலிகளையும் நாம் என்ன செய்ய முடியும்? கீழே விழுகிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தின் ஒட்டுமொத்த உலகத்தை நான் பிடிப்பேன்னு சொன்னவர். ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாதி உலகத்தை முடிச்சிட்டார். விட்டா அவர் என்ன பண்ணிருப்பார்? இன்னும் கொஞ்சம் வருஷம் தான், 39 வயசுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு? அவர் பாதி உலகத்துக்கு மேல பிடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தாலும் மீதி உலகத்தையும் பிடிச்சிட்டு இருப்பார். ஆனா ஒரே ஒரு கொசு தான். என்னது? ஒரு கொசுனால அவருக்கு என்ன வந்துச்சு? ஒரு விஷ காய்ச்சல் வந்தது. அது நிமித்தமா என்ன செய்தார்? அவரு மருந்து போனார். அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அற்பமானதை கொண்டு கூட பராக்கிரமசாலி விட வைக்கிறவராக இருக்கிறார். அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே கொண்டு வரல, நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் என்ன பண்ணல? எல்லாத்தையும் நான் ஆளுகை செய்வேன் நினைச்சேன், எல்லாத்தையும் நான் வெல்வேன் நினைச்சேன். ஆனா நான் போகும்போது என்ன பண்ணல? ஒண்ணுத்தையுமே நான் கொண்டு போகவில்லை என்பதை அவன் சாட்சியாக தன்னுடைய 2 கரங்களை வெளியே நீட்டி காண்பிக்கிறான். இங்கே அவன் மறிக்கும் பொழுது அவனிடத்துல ஒரு பராக்கிரமும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆள்! இப்ப கர்த்தர் எவ்வளவு பெரியவர்களை மாற்ற செய்கிறார். அதை மட்டும் தாழ்த்த வல்லவர். ஏன்னா அவர் ஒருவர் தான் மேன்மையுள்ளவர். ஆனால் எவ்வளவு தாழ்மையானவர்களையும், எவ்வளவு சிறுமையானவர்களையும், எவ்வளவு எளிமையானவர்களையும் தூக்கி நிறுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத நிலைமையில கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தூக்கி உயர்த்தி வைப்பார். அதோடைய வசனம் தான் அழகா சொல்றார். எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து
அவனுடைய பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் நினைச்சா அவர் எதையும் செய்ய முடியும். அப்ப நாம ஒன்னே பண்ணலாம், அப்பா முன்னாடி நான் ஒண்ணே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான், எல்லா மகிமையும் நீங்க தான், எல்லா மேன்மையும் நீங்க தானே, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை எதையும் நாம பார்க்க வேண்டாம். நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை நாம் பார்க்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் எந்த மேன்மையும் ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நியாயாதிபதிகள் நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 11-12 நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:11-12. நியாயாதிபதிகள் 6:11-12. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசேனான யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்கே அதற்கு கிதியோன் என்ன சொல்ல தெரியுமா? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கிதியோன் என்ற ஒரு மனுஷன், அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மீதியானியருக்கு பயந்து, ஏனென்றால் மீதியானியர் என்ன செய்கிறார் சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அவர்களுடைய எல்லா வயல்களையும் கொடுத்து விடுவார்கள், சூறையாடி விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய கதிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலைக்கு பின்னால் பயந்து நின்று என்ன பண்றான்? போரடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வேளையில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். மீதியானியர் என்ற தங்களை அடிமைப்படுத்துகிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தங்களை காப்பாற்றுவாரோ இல்லையோ என்ற ஒரு வேதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மீதியானியர் நம்மளை என்ன பண்ண போறாங்களோ, அடுத்து என்ன நடக்க போகிற ஒரு பயம் ஒரு பக்கம். இந்த நிலைமையில ஒரு பயந்த மனிதனாய் இந்த கிதியோன் என்ன செய்கிறான்? அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறான்? அவனை பார்த்து, யாரை பார்த்து சொல்ற தெரியுமா? மிருகவி இல்ல, காப்பாற்ற வழி இல்ல, ஒரு போக்கிடமும் இல்ல, ஒரு வழியும் இல்லை என்ற நிலைமையிலே பயந்து கொண்ட ஒரு மனுஷனை பார்த்தாலும் என்ன சொல்ற தெரியுமா? பராக்கிரமசாலி என்று சொல்லி. பராக்கிரமசாலி என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பலமுள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள். ஆனா இங்க இவனுக்கு ஒரு பலமும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை, ஒரு போக்கிடமும் இல்லை, ஒரு புகலிடமும் இல்லை. அப்படிப்பட்டவனை பார்த்து இங்க என்ன சொல்லுகிறார் கர்த்தருடைய தூதர்? பராக்கிரமசாலி என்று சொல்லி. அப்ப இங்க நாம் இந்த வேத வசனத்துல பார்த்தா யாரு பராக்கிரமசாலி பார்த்தா கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் கர்த்தாவே நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் அடைக்கலம், எனக்கு வேறொரு போக்கிடம் புகலிடம் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கர்த்தரையே சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே பராக்கிரமசாலிகளா இருக்கிறார். அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரோ மேன்மைப்படுத்தி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இங்க கிதியோன் சொல்ற, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தா நாங்க ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்குள்ள வரப்போகிறோம் என்று சொல்லி அவன் வேதனையோடு கூட சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களா ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன பலம் இருக்குதோ, உனக்கு என்ன விசுவாசம் இருக்கோ, உனக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ, உனக்கு எத்தனை பேர் இருக்கிறாரோ, உனக்கு என்ன நம்பிக்கை, அந்த பலன்ல அந்த நம்பிக்கையோட என்ன விசுவாசம். இதுக்கு மிஞ்சி எதையுமே நீ பார்க்காத. அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, என்ன ஆயிடுமோ, ஏதாடும் எதையும் பார்க்காத. நீ என்ன சார்ந்து இருக்கல, நீ என்ன நம்பி இருக்கல, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கா, அந்த கொஞ்சம் பலன் இருக்கு, அந்த கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அந்த கொஞ்சம் நம்பிக்கையில இருக்கு, கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, அந்த கொஞ்சம் விசுவாசத்துல இருக்கு. நீ எந்த சூழ்நிலையில இருக்க அந்த சூழ்நிலை
நீ இருக்கிற சூழ்நிலையிலே நான் உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட போ. உன் பார்வைக்கு யாரு பெரிய பலசாலி நீ நினைக்கிறியோ, உன் பார்வைக்கு எந்த கூட்டம் பெரிய பராக்கிரமசாலி நினைக்கிறியோ, உன் பார்வைக்கு எதை நான் மேற்கொள்ள முடியாது, நான் என்னால மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறியோ, அவர்களை மேற்கொள்ளும்படியாய் நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்ப நாம் ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நிற்கணும். என்னோடு கூட இருக்கிறேன், ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நம்மை தான் கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஏன்னா நாம நிக்கிறது எந்த பராக்கிரமத்தில் தெரியுமா? கர்த்தருடைய பராக்கிரமத்துல. நாம் நிக்கிறது எந்த பலத்தில் தெரியுமா? கர்த்தருடைய பலத்துல. அப்ப நாம நம்பி இருக்கிற பலம் பெருசுன்னா இப்ப நாம தான் யாரு? பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. இதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருவரை விசுவாசித்து நம்புவோமானால், அவர் பெரியவர் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால், எந்த சூழ்நிலையும், எந்த நிலைமையும், எந்த மனிதனையும் பார்த்து நாம் என்ன பண்ண வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே நாம் நிற்போம். நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பலப்படுத்துவார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவன் சொல்றான், அவன் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். மனாசேயில என் குடும்பம் எப்படிப்பட்டது? மிகவும் எளியது. நான் என் தகப்பன் வீட்டுல என் குடும்பமும் என்னுடைய கோத்திரமும் எளிய கோத்திரம். என் குடும்பமும் எப்படிப்பட்டது? ரொம்ப எளிய குடும்பம். அதிலும் நான் எப்படிப்பட்டவன்? ரொம்ப சிறியவன். என்னை எல்லாரும் என்ன பண்ணிக்க, நீ சின்னவன், சின்ன முன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு அந்த பலம்லாம் கிடையாது, உனக்கு அந்த ஞானம்லாம் கிடையாது, என்ன பண்ணியிருக்காங்க? ஒதுக்கி வச்சிருக்காங்க. நான் எப்படி செய்ய முடியும்? நான் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே தன்னை குறித்த ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் அவன் இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீதான் பராக்கிரமசாலி, நீதான் பலசாலி, நீதான் வல்லமையுள்ளவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை நாம் பார்க்கிற பிரகாரமாய் நம்மை பார்க்கிறதே இல்லை. எப்படியா இருக்கிறது? வேறு விதமா இருக்கிறது, பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா சொல்ல போனா உங்க முன்னாடி நிக்கிற நான் என் தகப்பன் குடும்பத்திலே, என் தகப்பனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் பிறந்த பிள்ளைகளில் நான் தான் கடைசி. நான் தான் எங்க அப்பா குடும்பத்துல கடைசியா பிறந்தவர். அது மாத்திரமல்ல, என் வீட்டிலும் நான் தான் கடைசி. எதுனாலும் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீ பேசாத, நீ செய்யாத, நீ பண்ணாத, நான் சின்னவன் அப்பெல்லாம். ஏன்னா எனக்கு வந்து அது எந்த என்னுடைய வயசுக்கும் என்னுடைய அந்த அனுபவத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை அப்படிதான் பார்ப்பாங்க. விளையாட்டுல கூட எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க, நான் எப்படி இருப்பேன்? சின்ன பொண்ணா இருப்பேன். என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், நாட்டை காட்டிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உப்புக்கு
எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எந்த நிலைமையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நடத்துகிறதற்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க நினைப்பாங்க, கொஞ்சம் இவங்களை அசைச்சு பார்த்தா இவங்க அப்படியே சோர்ந்துருவாங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் ஒண்ணு இல்லாம மண்ணா போவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிற ஒருவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. ஏன்னா எந்த நிலைமையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எந்த ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அசைச்சு பார்க்கணும் நினைக்கிற
புதிதும் கூர்மையுள்ள பலமுள்ள பற்களுள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுவ. மலையை நீ நொறுக்குவ, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவ, அவைகள் காணாமல் போகும். ஆனால் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள என்ன பண்ணுவாயா? மகிழ்ந்து களி கூறுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல நாம் நம்மோடு கூட இருக்கிற பராக்கிரமசாலியா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும், யோவான் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் மேன்மையாய் நிறுத்த போகிறார். அவரை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க சகரியாவுல வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரத்துல 12-13 நீங்க வாசிங்க. சகரியா 9:13 12-13. சகரியா 9:12-13. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்பிக்கை உடைய சிறைகளே. சிறையில நம்பிக்கை இருக்குமா? சிறைச்சாலையில் நம்பிக்கை இருக்குமா? நல்ல நிலைமை எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிறையிருப்பிலே நீங்கள் இருந்தாலும், நெருக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் நம்பிக்கையோடு கூட இருங்கள். ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட நிலைமையில நம்பிக்கையோடு கூட இருங்கள். கேட்பாரற்ற நிலைமையில நம்பிக்கையோடு கூட இருங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. உங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்னது? ஒரு மேன்மையான ஒரு இடம். ஹல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்பை, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி நாங்கள் எங்க நிறுத்துவேன்? ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு நான் உங்களை நிறுத்துவேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி எப்ராயிமிலே வெள்ளை நிரப்பி சீயோனே. சீயோன் யாரு? சீயோன் யாரு? நாமதான். அல்லேலூயா. சீயோனால் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். சீயோனே, உன் புத்திரரை மேற்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலியுடைய கரத்துல ஒரு பட்டயம் இருந்ததுன்னா அது சும்மா கீழே விடாது. கையில பராக்கிரமசாலிட்ட ஒரு நல்ல ஒரு வீரன் கிட்ட, ஒரு பலசாலி கிட்ட ஒரு பட்டயம் இருந்துச்சுன்னா அது நிச்சயமா 100 தலைகளை பார்த்துட்டு தான் என்ன பண்ணும்? அந்த பட்டையை கீழே வைக்கும். அதே போலதான் என்ன பண்றாரு? உன்னை என்ன பண்ணுன்னா பராக்கிரமசாலியின் கரத்தில் உள்ள பட்டயத்தை போல மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாக பார்க்கிறார். ஏனென்றால் நாம் நம்புகிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மை அவரது பராக்கிரமத்திலே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:12 எடுத்து வாசிங்கள். ஏசாயா 40:12. ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி கல்மரங்களை போராடும் மலைகளை தராசாலும் நிறுத்துவார் என்றார். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து என்ன பண்றாராம்? உலகத்துல 3/4 பாகம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? 3/4 பாகம் என்ன இருக்கு? தண்ணி இல்லையா? அப்ப 3/4 பாகம் இந்த தண்ணீர். இந்த தண்ணீரை உலகத்துல 3/4 பாகம் தண்ணி அவர் என்ன பண்றாரா? தண்ணி என்ன பண்றாரா? கடல் தண்ணியோட ஆறு, ஏரி, குளம், கிணறு எல்லா தண்ணியும் தான் சேர்த்து சொல்றேன். அப்ப உலகத்துல இருக்க இந்த 3/4 பாகம் தண்ணியை அவர் என்ன பண்றாரா? தம்முடைய கைப்பிடியில வச்சிருக்கிறார். நம்முடைய கைப்பிடி அளவுல என்ன பண்றாரு?
நிச்சயமாய் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் நிச்சயமா உயரத்துல வைக்கிறவராக இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படியாய் செய்கிறார்? தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து. ஜான் என்பது எது? ஜான. அப்ப இந்த வானத்தை என்ன பண்றாரா? அவர் ஜான் அளக்கிறார். ஹல்லேலூயா. வானங்களை நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போமே, அவருடைய பராக்கிரமம் பெருசு. அப்ப அவர் எவ்வளவு பெரியவராக வீச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. வானங்களை என்ன பண்றாரா? அவர் ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்து. பூமியின் மண்ணை என்ன பண்றாரா? மரக்கால் அளக்கிறார். மரக்கால் தெரியும்ல, அளவு, ஆழாக்கு, குழக்கு, அது மாதிரி மரக்கால்ல ஒரு அளவு. இந்த மரக்கால் என்ன பண்றாரா? பூமியின் மண்ணை அவர் அளக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பீச்லாம் போறோம்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து மண் என்ன பண்ணுவாங்க? அளந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கிளாஸ்லயே என்ன பண்ணுவாங்க? எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டு என்ன பண்ணுவார்? பூமியின் மண்ணை என்ன பண்றாரா? அவர் மரக்காலால் அளந்து மலை பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர். பர்வதங்களை துலாக்கோல். பர்வதங்கள் என்னது? மலைகள், பர்வதங்கள் எல்லாமே என்னது? அளக்கிறது. துலாக்கோல், சொல்றாங்க. மலைகளை தராசு, தராசு, துலாக்கோல் எல்லாமே என்னது? அளக்கிறது தானே. அதுல என்ன பண்றாரா? மலைகளை வச்சு அளக்கிறாரா? எது? வெள்ளை கட்டி எடுத்து அளப்போம் இல்லையா? வெள்ளத்தை கட்டி கட்டியா எடுத்து என்ன பண்ணுவாங்க? அளக்கிறது போல மலைகள் என்ன பண்றாரு? அவர் பிடிச்சிருக்கிற தராசு எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப நாம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலின்னு சொல்றோம். அப்ப நாம அவர் பராக்கிரமசாலி என்றால் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு உதாரணம் தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. அப்போ அவர் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நம்புகிறவர்களை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு? சிறுமைப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கிற தேவன், இப்ப நாம் அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கிறார்ன்றதை நாம் பார்த்தோம். இப்போ அவருடைய வருகை எப்படிப்பட்ட பராக்கிரமத்தோடு இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போறோம். ஏசாயா 40:10 வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். நம்முடைய ஆண்டவர் எப்படி வரப்போகிறாரா? எப்படி வரசாலியாக வரப்போகிறார்? ஹல்லேலூயா. வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவர் எப்படி வரப்போறார் தெரியுமா? அவருடைய மகிமை எப்படி இருக்க போகுது தெரியுமா? இப்போ உலகத்துக்கு முதல் வருகையில் அவர் முதலாவது அவர் ஃபர்ஸ்ட் மனுஷனா வந்தப்ப எப்படியாய் அவர் தாழ்மையோட, ஏழ்மையோட, அடிமை ரூபம் எடுத்து வந்தார். அப்படி வரப்போறது இல்லை. அவர் எப்படி வரப்போறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், சர்வ மகிமை பொருந்தினவராய் அவர் வரப்போகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி வரப்போறாரா? பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் எப்படி அரசாள போறாரு? நம்முடைய புயத்தினால், நம்முடைய வல்லமையினால், நம்முடைய பராக்கிரமத்தினால் அவர் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு எந்த நிலைமையில கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, அவர் நமக்காக நம்முடைய பலனை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட என்றைக்குமாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த சூழ்நிலை கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட அவர் அரசாள போகிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கிற பிரதிபலன் என்ன பண்ணா? அது நமக்கு முன்னாடி கொண்டாந்துருவார்.
சுற்றினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் அடுத்த வசனத்தை அடுத்ததா சொல்றேன். இங்கே அவர் என்ன பண்ண போறார்? எப்படி வரப்போகிறார்? மேகங்களுடனே அவர் எப்படியாய் வரப்போகிறார்? பராக்கிரமசாலியா வரப்போகிறார். அவர் வரும் பொழுது கண்கள் யாவும் அவரை காணும். எல்லா கண்களும் அவரை என்ன பண்ண போகுது? அவர் வருகையை அவரை காணும் போது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். குத்தினவர்கள்னா யாரு? ஆண்டவரை கையில ஆணி அடிச்சு குத்துனவங்களா? கையில ஆணி அடிச்சவங்க, காலில் ஆணி அடிச்சவங்க, விழாவோட ஈட்டி அதை குத்துனவங்க, அவங்கள சொல்றாரா? கிடையாது. அவங்கள மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கூட அவங்க மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாரு. ஏன்னா சிலுவையில அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவரை குத்தினவர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நல்லா தெரிஞ்ச ஆண்டவர் அவங்கள சொன்னது என்ன தெரியுமா? அறியாம செஞ்சாங்க. அவரை குத்தினவர்கள் சொன்னது அதுமா தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை தெரிந்து, கர்த்தருடைய பராக்கிரமத்தை தெரிந்து, கர்த்தருடைய அபிஷேகத்தை தெரிந்து, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுக்கிற மகிமையை தம்முடைய தேவதாசன் மூலமாய் பெற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய கண்கள். ஹல்லேலூயா. அவரை குத்தினவர்களுடைய கண்கள் என்ன பண்ணுமா? அவரை காணும் என்று சொன்னால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அவரை இந்த காலில் கையிலெல்லாம் ஆணி அடிச்சாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கூட அன்னைக்கு மன்னிப்பு கொடுத்துட்டார். இவர்களுக்கு மன்னிப்பு. ஏன்னா அவங்க எப்படி செய்யறாங்களா? அறியாமல் செய்கிறார். அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அறிந்து செய்கிற விசுவாசிகள், இன்னைக்கு அறிந்து செய்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற போர்வையிலே இருக்கிறவர்கள், இன்னைக்கு அறிந்து செய்கிற புறங்குறுகிறவர்கள், இன்னைக்கு அறிந்து செய்கிற முறுமுறுக்கிறவர்கள், இன்னைக்கு அறிந்து செய்கிற கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள். அவர் சொல்றாரு, அவருக்கு விரோதமாய் ஒருவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது யாருக்கு விரோதமாய் செய்கிறது? பிதாவுக்கு விரோதமாக. ஒருவன் பிதாவுக்கு எனக்கு விரோதமா செய்தா அது யாருக்கு விரோதமா செய்கிறது? பிதாவுக்கு. அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமா செய்யறது அது யாருக்கு செய்யறது? எனக்கு விரோதமா செய்யறது என்னுடைய ஊழியக்காரருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறது, உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப எங்க இருந்து போகுது? ஒரு செயின் லிங்க் மாதிரி போகுது. என்னது? ஊழியக்காரர்ல இருந்து இயேசு கிறிஸ்துல இருந்து யாருக்கு போகுது? பிதாவுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது, என்னை குத்தினவர்கள் என்ன பண்ணுவாங்க? இவைகளை காண்பார்கள், என்னை காண்பார்கள். அப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பராக்கிரமத்தை அறிந்து துணிகரமாய் செயல்படுகிறவர்கள் என்னவா இருக்கிறார்? அவருடைய கண்கள் என்ன பண்ணுமா? அந்த வருகையை காணும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும். அடுத்துதான் யாரும் சொல்றாரு ஆண்டவரே? அடுத்து யாரும் சொல்றாரு? பூமியின் கோத்திரத்தார், மற்றவர்களை சொல்லுகிறார், உலகத்தாரை சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, அவரை குத்தினவர்கள் அறிந்து ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்கள் ஆண்டவர் முதல்ல சொல்றார். அடுத்ததான் ஏன்னா நியாயத்துக்கு எங்கிருந்து எழுத போதா? தேவனுடைய வீட்டிலிருந்து. தேவனுடைய வீடு எது? தேவனுடைய வீடு சபை. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலிருந்து என்ன பண்ண போகுது? நியாய தீர்ப்பு எழும்ப போகிறது. அது மாத்திரமல்ல, இங்க பூமி கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிமா, ஒரு குடும்பம், அந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா, அவளுக்கு வந்து கார்டனிங் பண்றது ரொம்ப ஆசை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தன்னுடைய ஒரு சின்ன பகுதியில, தன்னுடைய வீட்டுடைய ஒரு சின்ன பகுதியில என்ன பண்றாங்க? அவங்க கார்டனிங் பண்றாங்க. அவங்க செடிங்கெல்லாம் அழகா, காய்கறி, பூக்கள், இந்த மாதிரி அழகான தோட்டத்தை வச்சிருக்காங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்ணுது? பொறுக்க முடியல. ஏன்னா இப்போ தோட்டத்தில் அழகழகா பூக்குது, இப்போ தோட்டத்தில் நிறைய காய்கறி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்போ புதுசாக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து எங்க போடுறாங்க? இப்போ தோட்டத்தில் தூக்கி போடுறாங்க. அப்போ இந்த தோட்டத்தில் தூக்கி போட்டதும் இந்த தோட்டம் என்ன பண்ணுது? இந்த தோட்டத்தில் தூக்கி போட போட
ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்க மேல விழுகிற எல்லா அவதூறான வார்த்தைகளையும் உங்களுக்கு உரமாய் மாற்றுவார். நீங்கள் செழித்து வளருவீர்கள், நீங்கள் படர்ந்து வளருவீர்கள், நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் பூத்து காய்த்து குலுங்குவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம மேல விழுற குப்பையான உரமா மாத்திரங்க. ஹல்லேலூயா. நம்ம ஐயோ குப்பை விழுந்துச்சு கலங்கி உட்கார்ந்தவங்க இல்லை, என்னடா பேசு. அது நமக்கு என்ன தெரியுமா? பிரீச்சிங் மாதிரி. நம்மளை பத்தி இன்னும் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னும் அழகா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நன்றி. ஹல்லேலூயா. நம்மை பற்றி யாராவது பேசுறாங்களா? என்னை பத்தி 4 பேருக்கு தான் தெரிஞ்சது, 40 பேருக்கு இவங்க வெளியில போய் சொல்றாங்க தேங்க்யூன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மை பற்றி இன்னும் என்ன பண்ணுது? 4 பேருக்கு தெரிஞ்சது 40 பேருக்கு 400 பேருக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தெரிய வைப்பார். இப்படி ஒருத்தவங்க இங்க இருக்காங்களான்னு தெரியும். ஆனால் உள்ளே இருந்தே நமக்கு நன்மை செய்தால் வெளியே போய் நமக்கு நன்மை செய்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களால் நமக்கு என்ன கிடைக்குது? பேசுகிற வார்த்தைகளால இங்க ஒரு சபை இருக்குதா, இங்க ஒருத்தவங்க இருக்காங்களா, இவங்க இப்படி எல்லாம் கண்டிப்பா பேசுவாங்களா அப்படின்னு என்ன பண்ணோம் தெரியும். சூப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். ஹல்லேலூயா. அதனால நமக்கு என்னவா மாறுது தெரியுமா? அது எப்படியா இருக்கு? உரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்களை பற்றி வெளியில போய் யாராவது பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி யாராவது தூச்சி திரிறாங்களா? கவலைப்படாதீங்க. என்னை பத்தி என்ன யாருக்கும் தெரியாம இருந்துச்சு, ஆனா 4 பேருக்கு தெரிய வச்சிருக்காங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன மாத்துவா தெரியுமா? உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் மேல் விழுகிற எல்லா குப்பைகளும் உங்களை செரிக்க வைக்கும், உங்களை உயர்த்தி வைக்கும், உங்களை மேன்மைப்படுத்தி வைக்கும். ஹல்லேலூயா. உங்க மேல குப்பையை கொட்டினவங்களுக்கே அது என்னவா மாறும்? அவங்களே ஐயோ இவங்களால தான் ஒரு ஆசீர்வாதமே கிடைச்சதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? யோசிக்க வைக்கும். ஆமென். அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலை கண்டு கலங்காதீங்க, எந்த குப்பையான வார்த்தைகளை கண்டு கலங்காதீங்க, எந்த நிலைமைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மேல் விழுகிற குப்பைகள் உங்களுக்கு வருகிற உரங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உரமாய் மாற்றுவார், உங்களை கனி கொடுக்க வைப்பார், உங்களை பூத்து காய்த்து செழித்தோங்க செய்வார். இந்த வேளையில நீங்க எந்த வேளையிலும் ஒருவரும் உட்கார்ந்திருக்க ஒரு தேவர்களை கூட உங்களை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. உங்களை குறித்து உங்களை அதாவது நமக்கு தாழ்மை இருக்கலாம், ஆனா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. புரியுதா? தாழ்மை இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? தாழ்மை இருக்கணும். ஆனால் தாழ்வு மனப்பான்மை நம்மை அப்படியே உட்கார வச்சிடும். ஹல்லேலூயா. அதனால நாம எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் தாழ்வு மனப்பான்மையோடு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நான் நிச்சயமா எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளாய் மேன்மை பாராட்டுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை புழுதிலிருந்து எடுத்து என்ன பண்ண போறாரு? உயர்த்தி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எளியவனை புழுதிலிருந்து எடுத்து சிறியவனை எதிலிருந்து உயர்த்துகிறாரா? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம் எளியவர்கள், நாம் சிறியவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்த தாழ்வு மனப்பான்மை ஒரு நாள் வைக்காதபடி நம் மேல இருக்கிற தூசி எல்லாம் உதறிட்டு நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடி மேல அடி அடிச்சாதான் அப்படி கூட என்ன பண்ணுவோம்? நகரணும். அப்போ உளியல